ஹாய் குட்டீஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இந்த ஸ்டோரியை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது குழந்தைங்களுக்காகவே முழுக்க முழுக்க எந்த ஒரு வயலன்ஸும் இல்லாமல் உருவாக்கியிருக்கோம். அதனால நீங்கள் தாராளமாக இந்த ஸ்டோரியை குழந்தைங்களுக்கு காட்டலாம். ஓகே, கதைக்குள்ளே போகலாமா? ஹாய் குட்டீஸ், விநாயகர் எப்படி பிறந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, நான் அதை கதையா சொல்றேன், கேக்குறீங்களா? முன்னொரு காலத்துல தர்மம்லாம் குறைஞ்சி அதர்மம் அதிகமாயிடுச்சான். அதாவது நல்லதெல்லாம் குறைஞ்சிடுச்சான், கெட்டது ரொம்ப அதிகமாயிடுச்சான். இப்போ மனிதர்கள்லாம் ரொம்ப பிரச்சனையில தவிச்சிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் தேவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வானத்திலேருந்து பார்த்து, அச்சோ இந்த மனிதர்கள்லாம் நம்மளை எப்படியாவது காப்பாற்றணும், இதை நம்ம முதல்ல போய் சிவபெருமான்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிவபெருமானை போயிட்டு வணங்கினாங்களாம். சிவபெருமானே, உலகத்துல உள்ள தடைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு மக்களுக்கு நல்ல வழி காட்டுறதுக்கு ஒரு கடவுள் தேவைன்னு வேண்டுனாங்களாம். அப்போ சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்களாம். என்னன்னா, இந்த உலகத்துக்கு ஒரு சிறப்பான கடவுள் தேவை அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு நாள் பார்வதி தேவி என்ன பண்ணாங்களாம், அவங்க உடம்புல இருந்த சந்தனம், மஞ்சள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அழகான சிறுவனை உருவாக்குனாங்களாம். அவனுக்கு உயிர் கொடுத்து, நீதான் என்னோட மகன், நான் இல்லாத நேரத்துல யாரையும் உள்ள விடாத, எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு அப்படின்ட்டு அந்த குட்டி பையன்கிட்ட சொல்லிட்டு அவங்க உள்ள போயிட்டாங்க. அந்த குட்டி பையன் அழகா வெளியில போய் நின்னுக்கிட்டு காவல் காத்துட்டு இருந்தாராம். ஓகேவா? அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்தாங்களாம். அந்த குட்டி பையன் அவரை உள்ள விடவே இல்லையாம். ஏன்னா அந்த குட்டி பையன் அவங்க அம்மா சொன்னத தட்டாம கேட்பான், உங்கள மாதிரி. எவ்வளவோ சொல்லியும் அந்த குட்டி பையன் சிவனை உள்ளே விடலையாம். அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். தன்னோட சூளத்தால அவர் தலைய வெட்டிட்டாங்களாம். அதை தெரிஞ்சுக்கிட்ட பார்வதி தேவிக்கு அழுக, ஆத்திரம், கோவம் எல்லாம் வந்துருச்சான். அந்த கோவத்தை பார்த்து 3 உலகமும் நடுநடுங்கிடுச்சான். உண்மையை அறிஞ்ச சிவபெருமான், இந்த உலகம் அழியாம இருக்கணும்னா இந்த பையனை மறுபடியும் உயிரோட கொண்டு வரணும். சரி, எல்லாரும் போய் வடக்கு திசையில எந்த உயிரினத்தை பாக்குறீங்களோ அதோட தலையை கொண்டு வாங்கன்ட்டு தேவர்களுக்கு கட்டளையிட்டாங்களாம். தேவர்களும் தேடி அலைஞ்சி யானையோட தலையை மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. சிவபெருமான் என்ன பண்ணாங்களாம், அந்த பையனுக்கு யானை தலைய வச்சு உயிர் கொடுத்தாங்க. அவர் தான் விநாயகர். அதுக்கப்புறம் சிவபெருமான் விநாயகரை கட்டி பிடிச்சிக்கிட்டாராம். இன்னையிலேருந்து நீ எல்லா தேவர்களுக்கும் முன்னோடியா வணங்கப்படுவ, எந்த நல்ல காரியம் செஞ்சாலும் உன்னை வணங்காம தொடங்க கூடாதுன்னு வரம் அளிச்சாராம். பார்வதி தேவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். விநாயகர் அறிவின் கடவுளாகவும் தடைகளை நீக்கும் கடவுளாகவும் போற்றப்பட்டாராம். அவரோட உருவம் எப்படின்னா, பெரிய காது, அது ரொம்ப அதிகமா கேக்குறதுக்கும், குட்டி கண்ணு ரெண்டும் கவனமா ஷார்ப்பா பாக்குறதுக்கும், பெரிய வயிறு நல்லது கெட்டது எல்லாத்தையும் பொறுத்து கொள்றதுக்கும், ஒற்றை தந்தம் தியாகத்தோட அடையாளமாகவும் இருந்துச்சு. அதனாலதான் இன்று வரைக்கும் எந்த நல்ல காரியம் தொடங்கினாலும் முதல்ல விநாயகரை வணங்கிட்டு, ஓம் விநாயகா, எங்கள் தடைகளை நீக்கி நல்ல வழி காட்டுவாயாக என்று பிரார்த்தனை பண்றோம். குட்டீஸ்,
மனிஷாவோட ஸ்டோரியை கேட்டீங்களா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்ததா? உங்களுக்காகவே அனிமேட்டட் ஸ்டோரியா மேக் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணலாம்ல. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்கல்ல. நாளைக்கு இன்னொரு ஸ்டோரியில நம்ம பார்க்கலாம். டாடா, பை பாய்.